அசிரியா ராஜ்யத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது, அசிரியா ராஜ்யம் எந்த பகுதியில் உருவானது அப்படின்னு சொன்னா, மெசபத்தோமியா என்கிறதான ஒரு பகுதியில தான் இந்த அசிரியா ராஜ்யம் தோன்றி இருக்கிறது. இந்த அசிரியா ராஜ்யத்தை குறித்து படிக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே மிகவும் பழமை வாய்ந்த மெசபட்டோமியா நாகரிகம், அந்த மெசபட்டோமியா அந்த பண்டைய கால அவர்களுடைய கலாச்சாரத்தை குறித்து படிக்கும் போதுதான் இந்த அசிரியா ராஜ்யத்தினுடைய துவக்கத்தை குறித்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்ப நம்ம மெசபட்டோமியா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், the land between two river, இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட நிலம் என்று அர்த்தம். இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட நிலம் என்று அர்த்தம். என்னெல்லாம் நதி? ஒன்று யூப்ரட்டிஸ், இரண்டாவது டைகிரிஸ். புரியுதா? நம்ம வேதத்தில் பார்ப்போம், வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டித்தாரேன். ஒன்றாவது யூப்ரட்டிஸ், இரண்டாவது டைகிரிஸ். இப்போ இந்த பகுதி இருக்குல்ல, இந்த மெசபட்டோமியா பகுதி, இந்த பகுதி ஒரு ஃபெர்டைல் கிரசன்ட் என்று அறியப்படுகிறது. ஃபெர்டைல் கிரசன்ட் அப்படின்னு சொன்னா வளமான ஒரு பிறை தெரியும்ல, அந்த பிறை வடிவில் இந்த நிலம் இருக்குமா, வளமான ஒரு பிறை. அப்போ இந்த மெசபட்டோமியா இந்த பகுதியில் அநேக நாகரிகங்கள் அந்த நாட்களில் காணப்பட்டுச்சு. இப்போ நீங்க மெசபட்டோமியா இந்த பகுதியை குறித்து வேதத்தில் படிக்கணும்னு சொன்னா எங்க போனோம்? ஆதியாகமம் 11வது அதிகாரம் சினையார் என்கிறதான ஒரு இடத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மெசபட்டோமியாவை குறிக்கிற, மெசபட்டோமியாவில் உள்ள ஒரு பகுதி தான் சினையார். இப்போ இந்த மெசபட்டோமியா இந்த பகுதியை குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த பகுதியில் அநேக நாகரிகங்கள் அந்த காலகட்டத்திலே இருந்தது. இன்னைக்கு நம்முடைய இந்தியாவில் எத்தனையோ விதமான கலாச்சாரங்கள் இருக்கு. இது வளர்ச்சி அடைந்த ஒரு காலம், கலாச்சாரங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த காலகட்டத்தில் இந்த மெசபட்டோமியா என்கிறதான இந்த பெரும் பகுதியில் பல நாகரிகங்கள் இருந்தது. அதுல ஒவ்வொரு நாகரிகமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு 5-6 நாகரிகங்கள் சொல்ல போறேன். 1வது நாகரிகம் இப்ப நான் சொன்னது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சுமேரியா நாகரிகம். 1வது நாகரிகம் சுமேரிய நாகரிகம். இந்த சுமேரிய நாகரிகம் தான் the world first civilization அப்படின்னு அறியப்படுகிறது. உலகத்திலே மிகவும் பழமையான முதல் நாகரிகம் இந்த சுமேரிய நாகரிகம் என்று அறியப்படுகிறது. ஆதி கற்கால மனிதர்கள் சிக்கிமுக்க கற்களை பயன்படுத்தி எதை உருவாக்கினார்கள்? எங்க படிச்சிருக்கீங்க? சோசியல் புக்கில் அவருக்கு நினைவு இருக்கு, படிச்சிருக்கீங்களா? அந்த ஆதி கற்காலம் என்று சொல்லும் பொழுது அந்த புத்தகத்தில் அது என்ன காலம்னு சொல்லப்படாது. ஆனா நம்முடைய வேதத்தை படிக்கும் பொழுது அது மெசபட்டோமியாவில் உள்ள ஒரு நாகரிகம் தான் இந்த சுமேரிய நாகரிகம். இந்த நாகரிகத்தை குறித்து படிக்கும் பொழுது இந்த நாகரிகத்தில் இருந்த மக்கள் தான் வீல கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? சக்கரம். 2வது அவர்கள் பானையை கண்டுபிடித்தார்கள், போட். 3வதாக புல்லோகாட், அதாவது மாட்டு வண்டி தானே, மாட்டு வண்டியை கண்டுபிடித்தார்கள். அதுக்கப்புறம் சாயில் போட், அதை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? விசைப்படகு. விசைப்படகை அவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். அதுக்கப்புறம் மாட்டு வண்டி, விசைப்படகு, அதுக்கப்புறம் சில ஆயுதங்கள், வீல் சக்கரம்,
அதாவது முன்காலத்தில் பானைகள் எல்லாம் செய்வதற்கு எதை பயன்படுத்துவாங்க? சக்கரத்தை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் சில ஆயுதங்கள், கருவிகள், இந்த கத்தி, இந்த சுத்தியல், இது போன்ற கருவிகளை அவர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க முதல்ல. அதுக்கப்புறம் கவுண்டிங் சிஸ்டம், 1 2 3 எண்ணிக்கை யார் கண்டுபிடிச்சது? சுமரியன், அவர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் டைம், 60 செகண்ட் இருக்குல்ல, யார் கண்டுபிடிச்சது? அவர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கார்கள். அதுக்கப்புறம் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங், அதாவது எழுத்துக்கள் இருக்குல்ல, முதல்ல எழுத்தை கண்டுபிடிச்சது யார் தான்? சுமேரிய நாகரிகத்தில் உள்ள மக்கள். இவர்கள் கண்டுபிடிச்ச முதல் எழுத்து முறையினுடைய அந்த பெயர் என்ன தெரியுமா? கூனிஃபார்ம். என்ன ஃபார்ம்? கூனிஃபார்ம், CUNIFORM, கூனிஃபார்ம். அதாவது இது ஒரு பிக்டோரியல் எழுத்து வடிவம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது படங்கள், சில முக்கோண வடிவம், சதுர வடிவம், இந்த மாதிரி கோடா இருக்கு தெரியுமா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு எழுத்து முறை வடிவங்களை தான் இவங்க முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ், மொழி, சுமேரியன் லாங்குவேஜ். சுமேரியன் லாங்குவேஜ் அந்த நாகரிகம் என்கிறதுனால அவர்கள் சுமேரிய மொழியை கண்டுபிடித்தார்கள், பேசினார்கள். இப்போ மெசொப்பொட்டேமியாவில் உள்ள முதல் நாகரிகம் இது சுமேரிய நாகரிகம். இதை மறக்கவே முடியாது. முதல் நாகரிகம் பழமையான நாகரிகம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை நாம் மறுக்கவும் முடியாது. இதெல்லாம் குறித்து படிக்கணும்னா, சரித்திரத்தை குறித்து படிக்கணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வேதத்துக்கு நேராக திரும்பணும். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் சரித்திரத்தின் தேவன். He is the God of history. அவர் சரித்திரத்தை மிகவும் தெளிவாக இந்த நம்முடைய வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு. எகிப்து ராஜ்யத்தை குறித்து இன்னைக்கு படிக்கணுமா, அதனுடைய பூர்வீகத்தை குறித்து அறியணும்னு சொன்னா வேதத்துக்கு நேராக திரும்பணும். அசிரிய ராஜ்யத்தை குறித்து படிக்கணுமா, அதுவும் சரித்திர புத்தகமாகிய வேதத்துக்கு நேராக திரும்பணும். அப்போ இது ஒரு நாகரிகம், சுமேரிய நாகரிகம். ரெண்டாவதாக நான் சொல்லிவிடுறேன், நமக்கு நேரம் இல்லை. அக்காடிய நாகரிகம் ரெண்டாவதாக மிகவும் புகழ்பெற்ற ஒரு நாகரிகம், அக்காடிய நாகரிகம். அக்காடியன் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு எழுதுகிறது கடினமாக இருக்கும் என்று சொன்னால் வகுப்பு முடிஞ்ச பிறகு இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்து என்ன செய்யுங்க, எழுதி கொள்ளுங்கள். அக்காடியன் நாகரிகம், அக்காடியன் அதை தமிழில் அக்காடியா அப்படின்னு சொல்லுவாங்க, அக்காடியா என்று சொல்லுவாங்க. இவங்களும் நிறைய கண்டுபிடிப்புகளை கான்ட்ரிபியூஷன் நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் இவங்க இந்த மிலிட்டரி ஒரு யுத்தியை, ஒரு படைய முதல்ல எங்கேன்னு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த அக்காடியா மிலிட்டரி பவர். டெட்லி சாரியட், அதாவது கொடிய ரதங்கள். இந்த ரதங்கள் எல்லாம் யார் தான் கண்டுபிடிச்சது? இந்த அக்காடியன். அதுக்கப்புறம் இன்னும் பல பயங்கரமான ஆயுதங்கள், யுத்தம் செய்து பிற தேசத்தை கைப்பற்றுவதற்காக பல ஆயுதங்களை இவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பல ஆயுதங்களை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அக்காடியன் நாகரிகம் இருக்குல்ல, அக்காடிய நாகரிகம் இது மிக மிக முக்கியமான நாகரிகம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த அக்காடியன் நாகரிகத்திலிருந்து தான் அசிரியா என்கிறதான ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இந்த உலகத்திலே தோன்றினது. இந்த அக்காடியன் நாகரிகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கோடு தான் அசிரியா என்கிறதான ஒரு ராஜ்யம் சாம்ராஜ்யமாக இந்த உலகத்தில் மாறினது. அதனை குறித்து வேதம் தெளிவாக பேசுகிறது. சரி, இப்போ நம்ம வருவோம்னா அக்காடியன் நாகரிகத்துக்கு நேராக வருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த நாகரிகங்களை நான் சொல்லி விடுகிறேன். அதுக்கப்புறம் பாபிலோனிய நாகரிகம், இந்த மெசொப்பொட்டேமியா இந்த பகுதிகளில் காணப்பட்ட மூன்றாவது நாகரிகம் பாபிலோனிய நாகரிகம். நான்காவது நாகரிகம் அசிரிய நாகரிகம். நான்காவது நாகரிகம் அசிரிய நாகரிகம். நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாவது, ஆமா நான் ரெண்டாவது அக்காடிய நாகரிகம் அப்படின்னு சொன்னேன்.
இப்ப நாலாவது வந்து அசிரிய நாகரிகம் சொல்றேன். இந்த அசிரிய நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த அக்காடியன் நாகரிகத்தில் உள்ள அந்த கலாச்சாரத்தை, அந்த செல்வாக்கை வச்சுதான் ஒரு ராஜ்யமாகவே மாறினார்கள். இவ்வளவு புரியுதா? இப்போ அதாவது முதலாக என்ன நாகரிகம்? சுமேரிய நாகரிகம். இரண்டாவது அக்காடிய நாகரிகம். மூணாவது பாபுலோட நாகரிகம். நான்காவது அசிரிய நாகரிகம். இந்த அசிரிய நாகரிகத்தில் உள்ள இந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, இவர்கள் அதாவது அரசியல் ரீதியாக வளர்ச்சி அடைந்து உயர்ந்து வந்தது எதனால அப்படின்னு சொன்னா அக்காடியன் நாகரிகத்தினால. மறக்கக்கூடாது. ஐந்தாவதாக ஏலாம் நாகரிகம். எலாம் ELAMIT, எலாமைட், ஆங்கிலத்தில் எலாமைட் சிவிலைசேஷன். 5. ஆறாவதாக மாரி நாகரிகம். ஆறாவதாக மாரி நாகரிகம். ஏழாவதாக எப்லா நாகரிகம். எப்லா நாகரிகம். இப்ப பாருங்க, எப்லா எப்லா. இப்ப பாருங்க, இந்த மெசொப்பொட்டேமியா பகுதியில் எத்தனை நாகரிகம் இருந்தது என்று சொல்லி சரித்திரத்தின் வாயிலாக பார்க்க முடியுது. இந்த நாகரிகத்திலிருந்து வளர்ந்து வந்த ஒரு ராஜ்யம்தான் அசிரியா. இந்த அசிரியா எந்த நாகரிகத்தினுடைய செல்வாக்கை வைத்து அதிகமாக அரசியலில் வந்தது அப்படின்னு சொன்னா அக்காடியன் கலாச்சாரத்தை வந்து என்ன செஞ்சிச்சு? அரசியல்ல வளர்ந்து வந்ததை பார்க்க முடிகிறது. இப்ப நம்ம இந்த அசிரியா என்கிறதான பெயர் எங்கிருந்து வந்தது? இந்த அசிரியா என்கிறதான இந்த பெயருடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து நம்ம பரவலாக பல அறிஞர்களின் கருத்துக்களை சுருக்கமாக பார்த்துவிட்டு வேதத்தில் அசிரியா இந்த ராஜ்யத்தினுடைய துவக்கத்தை குறித்து என்ன சொல்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம எந்த ராஜ்யத்தை குறித்து படித்தாலும் நம்முடைய அடிப்படை எதுதான்? வேதாகமம். இப்போ அசிரியா என்கிறதான இந்த பெயர், இந்த வார்த்தை எப்படி வந்தது என்று சொல்லி வேதாகம அறிஞர்கள் மட்டுமல்ல, உலக அறிஞர்கள், சரித்திர அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னா, இந்த மெசொப்பொட்டேமியால ஒரு முக்கியமான ஒரு நகரம் இருந்தது. மெசொப்பொட்டேமியாவில் முக்கியமான ஒரு நகரம். அந்த நகரத்தோட பெயர் வந்து அசூர். அந்த நகரத்தோட பெயர் அசூர். அப்போ இந்த அசூர் என்கிறதான பெயர் எந்த மொழியில் உள்ள பெயர் அப்படின்னு சொன்னா, நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா? அக்காடியன். என்ன நாகரிகம்? அக்காடிய நாகரிகத்தில் உள்ள மக்கள் பேசின அக்காடியன் என்கிறதான அந்த மொழியிலிருந்து வந்த ஒரு பெயர் தான் எந்த பெயர்? அசூர். என்ன பெயர்? அசூர். அப்போ இந்த அசூர் என்கிறதான இந்த நகரத்தை வைத்துதான் பிற்காலத்திலே அசிரியா என்கிறதான பெயர் வந்தது. சரியா? நிறைய சரித்திரம் இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முன் வரல. இப்ப நீங்க இந்த ஒன்றை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சிருங்க. அசிரியா என்கிறதான இந்த வார்த்தை, இந்த பெயர் அசூர் என்கிறதான ஒரு மிகப்பெரிய நகரத்திலிருந்து தான் தோன்றினதாக கூறப்படுகிறது.
இனி இந்த அசூர் என்கிறதான வார்த்தை வேதத்தில் இருக்கா? அந்த அசூர் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் வேதத்தை கொஞ்சம் அலசி ஆராயும் பொழுது, இந்த அசுரிய ராஜ்யத்தை குறித்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் நாம் ஆதியாகமத்தில் போக வேண்டும். எங்க போக வேண்டும்? ஆதியாகமத்தில் போக வேண்டும். இப்போ நான் சொல்ற ஒரு வசனத்தை சத்தமா வாசிக்கணும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அது அசிரியாவுக்கு கிழக்கை ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அசிரியா. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இத நம்ம ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது the name of the third river is the Tigris. It runs along with the east side of Assur என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அசூர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அசூர் என்கிறதான பெயர் ஆதியாகமத்திலேயே இருக்கிறது. அப்போ ஒரு காரியம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அசூர் என்கிறதான இந்த பெயரில் இருந்துதான் அசிரியா என்கிறதான பெயர் வந்திருக்கிறது. ஒரு ராஜ்யத்தினுடைய பெயர் வந்திருக்கிறது. அப்போ அசூர் என்கிறதான ஒரு நகரம் இருந்ததாக வரலாற்று சொல்லுகிறது. ஆனா அந்த நகரம் யாருடைய பெயரில் இருந்தது? அந்த நகரம் யாருடைய பெயரில் இருந்தது என்று சொல்லி பார்க்கணும் சொன்னா அதுவும் நம்ம வேதாகமத்தில் தான் பார்க்க முடியும். எங்க தான் பார்க்க முடியும்? வேதாகமத்தில் பார்க்க முடியும். இப்போ எடுங்க ஆதியாகமம் 10வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். சீக்கிரம். ஆதியாகமம் சேமுடைய குமாரர். அங்க அசூர் இருக்கா? அசூர் இருக்குல்ல. அப்போ இந்த நோவாவுடைய குமாரன் யாரு? சேம். சேமுனுடைய குமாரனுடைய பேர் தான் என்னது? அசூர். நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது இன்னி 10வது அதிகாரம் 11, 12 வசனம் வாசிங்க. அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய், எந்த தேசத்திலிருந்து? குட், சினையார் தேசத்திலிருந்து. எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஆதியாகமம் 11வது அதிகாரத்தை பார்க்கும்போது சினையார். சினையார் எங்க இருக்கு? மெசபட்டோமியா. அப்போ இந்த நோவாவுடைய குமாரன் சேம், சேமுனுடைய குமாரனாகிய அசூர் சினேயார் என்கிறதான பகுதியிலிருந்து புறப்பட்டு போய் சில பட்டணங்களை கட்டினான். சில பட்டணங்களை, அதை தொடர்ச்சியா வாசிங்க. 11, 12. போதும். நினைவே என்று சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அசிரியாவுடைய தலைநகரம் இது. அப்போ இந்த அசூர் என்கிறதான பட்டணத்தை கட்டினவன் யாரு? இந்த அசூர். இந்த அசூர், இந்த அசூர் தான் ஒரு பட்டணத்தை கட்டி அவனுடைய பெயரை வைத்திருக்கிறான். அவனுடைய பின் சந்ததிகள், அவனுடைய வழித்தோன்றல்கள் அந்த இடத்திலே குடியிருந்தார்கள். அவனுடைய வழித்தோன்றல்கள் தான் பிற்காலத்திலே மிகவும் பலம் வாய்ந்த, இராணுவத்திலே சக்தி வாய்ந்த அசிரியர்களாக அறியப்பட்டார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? இப்போ இந்த அசீரியர்களுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு. அதாவது 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 19, 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க என்ன பார்க்க முடிகிறது? ஒரு அசிரியா ராஜாவுடைய பெயர் இருக்கிறது. அந்த ராஜாவுடைய பெயர் என்ன? பூல். இஸ்ரவேல்ல எந்த ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவன் காலகட்டத்தில்? மெனேகேம். யாரு? 19வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அசிரியாவின் ராஜாவாகிய பூல்
தேசத்துக்கு விரோதமாக வந்தான். அப்பொழுது மெனஹேம் பூலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான். எத்தனை தாலந்து வெள்ளி கொடுத்தான்? அப்போ யூதர்கள் அதுக்கு அடுத்து எகிப்து தேசத்துக்கு அடுத்து முக்கியமாக யாருக்கு கீழே அடிமையா இருந்தாங்க? அசீரியர்களுக்கு கீழே. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அசிரியாவின் ராஜா, அவனுடைய பேர் என்னது? சல்மனேசர். யாருக்கு விரோதமாக? ஓசியாவுக்கு விரோதமாக. யாருக்கு விரோதமாக? ஓசியாவுக்கு விரோதமாக சல்மனேசர், அசிரியா ராஜாவாகிய சல்மனேசர் வருகிறான். ஆனா மெனேகாமை போல இவன் என்ன செய்யல? குனிந்து கொடுக்கல. என்ன செய்யல? நான் உனக்கு வரி கட்ட மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிரா பேசின உடனே அசிரியா ராஜாவாகிய சல்மனேசருக்கு மிகவும் கோபம் வந்தது. கோபம் வந்துட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? 17, 3, 5, 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த இஸ்ரவேலர்களுடைய 10 கோத்திரங்கள் இருக்குல்ல, அந்த 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் ராஜ்யம் என்று அறியப்பட்டது. இந்த 10 கோத்திரத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். இது எப்ப நடக்குது தெரியுமா? கிமு 722வது ஆண்டுல நடக்குது. கிமு 722வது ஆண்டுல நடக்குது. அப்போ எகிப்திய ராஜ்யம் யூதர்களை 400 வருடம் அடிமைத்தனத்தில் வைத்திருந்தது. அசிரியா ராஜ்யம் இஸ்ரவேலர்களை மிகவும் பிரபலமான 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேல் ராஜ்யத்தை என்ன செய்தது? பிசி 772 அடிமையாக சிறைப்பிடித்து கொண்டு போனது. இவ்வளவு தெளிவா புரிஞ்சுதா?